ஹாய் வணக்கம். நான் உங்கள் சாந்தி அம்மா பேசுகிறேங்க. சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல்லேருந்து. இன்னைக்கு வீடியோவில் சமைப்பது எப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன். முதன்முறையாக பார்க்குறவங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வரும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கைப்பக்குவம் அப்படிங்கிறாங்க. கைப்பக்குவம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது பருப்பு வந்து நம்ம திட்டமாக பருப்பு வைக்கணும். எத்தனை பேருக்கு சமைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு, அதுக்கு தகுந்த புளி, அதுக்கு தகுந்த சாம்பார் பொடி, பெருங்காயம் எல்லாமே அழகாக வச்சு நம்ம அழகாக கூட்டி சமையல் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு வீட்டில் சொல்லுவாங்க, ஏண்டி உன்னோட சமையலை விட பாப்பா செய்கிற சாம்பார் வைக்கிற சாம்பார் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு வீட்டில் சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் சொல்லுவாங்க, என் மருமக செஞ்சாக்கா, மாமனார் சொல்லுவார், என் மருமக சாம்பார் வச்சான்னா சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. அது யாரும் வைக்கிறதுனால சூப்பர் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கையில் வந்து வர்றதை போட்டுருவாங்க சமயத்தில். சில பேர் வாயில் ஊற்றி பார்ப்பாங்க, சில பேர் வாயிலே ஊற்றி பார்க்க மாட்டாங்க, திட்டமாக போட்டுடுவாங்க. அதாவது ஒரு 5-6 பேர் கெஸ்ட்டு வராங்களா, அரைப்படி ஒரு ஒரு குட்டைக்கு மேலே 2 குட்டை, 2 டம்ளர் பருப்பை போட்டு அதுக்கு தகுந்த புளி, அதுக்கு தகுந்த பெருங்காயம், அதுக்கு எத்தனை ஸ்பூன் சாம்பார் பொடி போடணுமோ போட்டு புளி திட்டமாக வச்சு கொதிக்க விட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா இறக்கி வச்சு, எப்போதுமே சில பேர் என்ன பண்ணுறாங்க, கடமைக்குன்னு செய்கிற மாதிரி கடுகை தாளித்து வெங்காயத்தை வதக்கி காயெல்லாம் அள்ளி போட்டு பருப்பு எடுத்து ஊற்றி கொதி வந்ததும் கருவேப்பிலை, மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி கடைசியாக புளியை ஊற்றி இறக்குறாங்க. ஓகே, கரெக்டு தான் அது செய்கிறது. ஆனால் கடுகை மட்டும், கடுகு, கருவேப்பிலை, ஒரு பட்டை மிளகா எல்லாம் தாளித்து இறக்கி வச்சு தாங்க கொட்டணும். முன்னாடியே கொட்டிடுறாங்க. அது கடுகெல்லாம் வெந்து அமுங்கி உள்ளே போய்டும். தாளிப்பு கொடுத்ததே தெரியாது. அது வந்து இறக்கி வச்சு தான் தாளிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைப்பில் சமையல் பண்ணுறாங்க. அதுதான் மிஸ்டேக்கு. அதை வாயில் ஊற்றி பார்க்கணும். சமைக்கும்போது உப்பு உரப்பு ஒத்துமையாக இருக்கா, புளிப்பு கரெக்டாக இருக்கா, தக்காளி போதுமா அப்படின்னு பார்த்து பார்த்து சமைச்சோன்னா சமையல்லாம் சூப்பராக இருக்குங்க. அதனால் அதை வந்து நம்ம சமைக்கிறது யார் கைக்கு எந்த மனமும் கிடையாது. கையிலெல்லாம் நம்ம கரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு தான் கை இருக்கே தவிர மனம்லாம் கையில் எந்த மனமும் வராது. ஒரே சாம்பார் பொடியாக தான் இருக்கும். அதை வந்து சில பேர் கூட போடுவாங்க, சில பேர் ஒருத்தர் வந்து 3 ஸ்பூன் போடுவாங்க, ஒருத்தர் 2.5 ஸ்பூன் போடுவாங்க சாம்பாருக்கு. உப்பு வந்து ஒருத்தர் வந்து ஒரு உப்பு கம்மியாக போடுவாங்க. அது வந்து ஒருத்தர் வாய்க்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி தெரியும். உப்பு அரை உப்பாக இருக்கிற மாதிரி. சில பேர் அரை உப்பு சாப்பிட்றவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதனால் ஒருத்தர் வந்து நல்லா இருக்குமாங்க, ஒருத்தர் நல்லா இல்லைமாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம அழகாக நல்லா பருப்பு நல்லா வேக வச்சுட்டு, சில பேர் வேகாத பருப்பு நெத்து அடியில் கிடக்கும், அந்த மாதிரி வைப்பாங்க. அது வந்து ஒருத்தர் அவசரமாக சமைப்பாங்க, ஒருத்தர் பரபரப்பாக சமைப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. சமையக்கட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நம்ம சமையலில் தான் இருக்கணும். அதே போல் கூட்டு பண்ணாலும் சில பேர் கூட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த தாளிக்கிற வடகம் இருக்குது, அதை தாளிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கடலப்பருப்பு, பைத்தம்பருப்பு, எந்த காயோ அந்த காயும் போட்டு குக் பண்ணிவிட்டு விசில் முடிஞ்சதும் அதை நல்லா மசிச்சு விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெயில் தாளிப்பாங்க. பெருங்காய பொடி போட்டு தேங்காய், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்தமாரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வைக்கிறது தான். அதனால் எந்த ஒரு கைமணமும் யாருக்கும் கிடையாது. அது வந்து கரெக்டாக கையால் கரெக்டாக போடுறது தான் முக்கியம். அதேமாரி பார்த்து பார்த்து சமைச்சா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்களும் நல்ல பேர் எடுத்துக்கலாம். அதனால் அந்த புளியை வந்து கம்மியாக போடுவாங்க சில பேர் அதிகமாக போட்டுடுவாங்க. அதிகமாக போட்டால் கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்துட்டு புளிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகாத்தூளை போட்டிங்கன்னா அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டுன்னா சேர்ந்தா மாதிரி ஆகிடுங்க. அதேமாரி பருப்பு சில பேர் கம்மியாக போட்டு தண்ணியாக வச்சுருவாங்க, சில பேர் அதிகமாக போட்டு தடன்னு வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மனசு போன போக்கில் குழம்பு வைக்காமல் கரெக்டாக எல்லாம் மெஷர்மெண்ட் போட்டு வச்சோம்னா எல்லாம் ஒத்துமையாக நல்லாயிருக்கும். நாமளும் நல்ல பேர் எடுத்துக்கலாம். அது வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வச்சா நல்லாயிருக்கும், இவங்க வச்சா நல்லாயிருக்கும், ஒரே மிளகாத்தூள் தானே, ஏன் உனக்கு மட்டும் நல்லா இல்லை, அவள் வச்சான்னா சின்ன மருமக வச்சா நல்லாயிருக்கு, சின்ன பொண்ணு வச்சா நல்லாயிருக்கு அப்படிம்பாங்க. ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து எல்லாமே காரம் கம்மியாக, புளி கம்மி, காரம் கம்மி, பருப்பு கொஞ்சம் அதிகம், அது வச்சு அது ஒரு டேஸ்ட்டில் வரும். ஒவ்வொருத்தர் நாக்குக்கு வந்து அந்த மாதிரி தெரியும். அதனால் எல்லாருமே நல்லா இல்லாத சமைக்க மாட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் சமைப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக செஞ்சு எல்லாம் வாயில் ஊற்றி பார்த்து வச்சோம்னா, விரத நாளையில் ஊற்ற முடியாது, படையல் நாளையில், மற்ற நாளில் வாயில் ஊற்றி பார்த்து எப்படி இருக்குதுன்னு செஞ்சோம்னா எல்லார் சமையலும் ஓகே தாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.